ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வெரைட்டி சாதம் தான் எப்படி பண்ணுறதுன்னு இன்றைக்கி வந்து புளி சாதம் சேர்ந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். சோறை நல்லா வேக வச்சு ஆற வச்சு ரெடி பண்ணி வச்சுருக்கு. இப்போ அந்த புளி சாதம் செய்கிறதுக்கு என்னென்ன பொருள்லாம் தேவையோ அதெல்லாம் நம்ம எடுத்து ரெடி பண்ணி வச்சுருக்கு. கடுகு, காஞ்ச மிளகா, உளுத்தம்பருப்பு, மல்லிக்கீரை, புதினா, ஒரு பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கு, கொஞ்சமாக சின்ன உள்ளி, புளியை நல்லா கரைச்சி அழகாக இருத்து அதையுமே ஒரு கிண்ணியில் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இப்போ நம்ம வந்து தாளிக்கைக்கு ரெடி ஆகியாச்சு. சட்டியை வந்து அடுப்பில் வச்சு கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன். தேங்காய் எண்ணெய் ஊற்றி தேங்காய் எண்ணெய் வந்து சூடாகினோன்னா கடுகு போட்டு, அதுக்கப்புறம் காஞ்ச மிளகா போட்டு, அதுக்கப்புறம் உளுத்தம்பருப்பையும் போட்டிருக்கு. அதுக்கு அடுத்து தான் வந்து வெட்டி வச்சுருந்த அந்த பச்சை மிளகாய் அந்த எண்ணெயில் போட்டு நல்லா அழகாட்டு வதங்க வச்சுருக்கு. மல்லிக்கீரையும் கருவேப்பிலையும் சேர்த்து போட்டு நல்லா கிண்டி கொடுத்து நல்லா அந்த பச்சை மிளகா அந்த எண்ணெயில் பொரியும் போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா வந்து உளுத்தம்பருப்பு கொஞ்சம் போட்டு அதையும் வறுத்துருக்கு. புளி சாதத்துக்கு கொஞ்சம் உரப்புக்கும் கலருக்கும் வேண்டியெல்லாம் வந்து அந்த எண்ணெயை வந்து கொஞ்சமாக ஒதுக்கிட்டு அதில் ஒரு 1/4 ஸ்பூன் வத்தல் பொடி, நிறைய போடக்கூடாது. ஆல்ரெடி வத்தல், பச்சை மிளகாய் எல்லாமே நம்ம தாளிசத்தில் போடுறோம். அதனால் ஒரு 1/4 ஸ்பூன் வத்தல் பொடி போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு கையளவு சின்ன உள்ளி எல்லாம் போட்டு வதக்கி, அதுக்கப்புறம் இந்த சோத்துக்கு தேவையான அளவு உப்பையுமே அதில் போட்டு நல்லா கிண்டி கொடுத்துக்கணும். கிண்டி கொடுத்து நல்லா அந்த வெங்காயம் எல்லாமே வதங்கின பிறகு ஆல்ரெடி நம்ம புளிஞ்சு ரெடி பண்ணி வச்சுருக்கோம் அந்த புளி கரைசலை தூக்கி அதையும் ஊற்றி நல்லா கிண்டி கொடுத்துக்கலாம். கிண்டி கொடுக்கையில் நல்லா கொதிக்கும். அந்த புளி கரைசல் கொதிக்கும் போது அந்த வெங்காயம்லாம் வெந்து அந்த புளி, உப்பு எல்லாமே சேர்ந்து இந்த மாதிரி ஒரு துவையல் பக்குவத்தில் அப்படி வரும். அது க்ரீம் மாதிரி வரும், ஜாம் சைஸில். இந்த டைமில் நம்ம வந்து வடித்து ஆற வச்சுருக்க சோறை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடலாம். மிக்ஸ் பண்ணி விட்டு ரெடி பண்ணிட்டோம்னா ஒரு சூப்பரான புளி சாதம் ரெடி. இது வந்து டூர் போகிறதுக்கு, வீட்டில் ஸ்கூல் டைமில் இந்த மாதிரி பசங்களுக்குமே கொடுத்து விட நல்லாயிருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதேமாதிரி வெரைட்டி ரைஸ் வேறு என்னென்ன உண்டுன்றதையும் நம்ம வீடியோவில் பார்க்கலாம். இந்த மாதிரி புளி ரைஸ் நீங்கள் செய்து பாருங்கள். அடுத்த நாள் வரை இருந்தாலுமே கெட்டு போகாது. புளி வந்து தண்ணியாக இருக்கும்போது அந்த புளி ரைஸ் இப்படி ஒத்தையாக வராது, குழஞ்சிரும். அதனால் இந்த மாதிரி க்ரீமியான பிறகு கிண்டுங்க, டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும்.